லாஸ்ட் இயர் பிஓ எக்ஸாமில் கேட்டுக்கக்கூடிய ஒரு மேக்ஸ் கொஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா, if the number 6354 star இந்த இடத்துல 97 கொடுத்துறாங்க is divisible by 9 then the value of star is அப்படி கொடுத்துறாங்க. ஒரு நம்பர் கொடுத்துறாங்க, அதில் பர்டிகுலர் ஒரு இடத்துல வந்து ஸ்டார் கொடுத்துட்டு அந்த ஸ்டாருடைய ஆன்சர் என்ன வரும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் கொஷின் தமிழ் இருக்குது. 6 3 5 4 ஸ்டாரு 9 7 ஆனது 9ஆல் வகுக்கப்படும் எனில் ஸ்டாருடைய மதிப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இதனுடைய டிவிசிபிலிட்டி தான் கேட்குறாங்க. சரிங்களா, எந்த நம்பர் இருந்தால் ஸோ எதால் வகுப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஷார்ட்டஸ்ட்டு ஒரு ஃபார்முலா என்னென்னா, அங்கே கொடுத்துக்கிற நம்பர்ஸ் வந்து அது 9 மல்டிபிள் டைம்ஸாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது என்னாகும், 9ஆல் டிவைட் ஆகும். அப்போது அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 6354 இந்த இடத்துல ஸ்டார் வந்திருக்கு, அடுத்துங்க 97. இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9 மல்டிபிள்ஸ் வரணும். சரிங்களா, 9 மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னாகும்னா 9ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா, அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணலாம். 6 3 நம்ம ஆட் பண்ணால் 9, இதையும் ஆட் பண்ணால் 9, அடுத்து 9 18 ஆச்சு இது ஃபுல்லாக. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், 16 வரும். அப்போது இது ஃபுல்லாக நம்ம 18 16 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 14க்கு 4 மீதி இங்கே பாருங்கள், 10 14க்கு 4 மீதி 1, அடுத்து 34 வந்துடுச்சு. இப்போ 34 நம்மளுக்கு வந்திருக்கு ஆன்சரில். இப்போது நமக்கு 9 மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம 9 டேபிள் சொல்லி பார்க்கணும். 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36. அப்போ 9 4s are நம்மளுக்கு என்ன வந்தது, 36 வந்தது. அப்போது நம்மளுடைய ஆன்சர் சம்மில் பண்ணும்போது 34 வந்திருக்கு, 34 வந்திருக்கு. அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக 2ன்னு இருந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல ஸ்டாருடைய பொசிஷனில் 2 இருக்கணும். சரிங்களா, இல்லைனா வேறு எப்படி இருக்கலாம்னா இதோடைய ஒரு 9 வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன 11 வரும். சரிங்களா, அப்போ 11 பார்த்தா அந்த இடத்துல வந்து இருக்காது. சரிங்களா, ஏன்னா அந்த இடத்துல 11 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சிங்கிள் டிஜிட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், வேல்யூ வந்து மாறிடும். அதனால் 2 இருந்திருந்தால் ஆன்சர் வந்து ஓகே கரெக்ட் தான். அப்போ இந்த ஆன்சரில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக சூட்டபிள் ஆகுது. ஏ தான் ஆன்சர். சரிங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். எந்த மாதிரி வரும்போது அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழுடைய வரும்போது அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து சீக்கிரமாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.